மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருவர் வந்து மாஷா அல்லாஹு வஷித்த அப்படின்னு சொன்னார்கள். மாஷா அல்லாஹு வஷித்த என்று சொன்னார்கள். இந்த செய்தி திருமதி நசாய் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களால் வருது. மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹும் நாடி நீங்களும் நாடினால். எப்படி? அதாவது அல்லாஹும் நாடி நீங்களும் நாடினால், அல்லாஹும் நாடி நீங்களும் நாடியதால். இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு இணையாக என்னை நீங்கள் ஆக்குகிறீர்களா அப்படின்னு கேட்டான். அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் என்னை ஆக்குகிறீர்களா? நிச்சயமா சொல்லுகின்ற ஒரு நோக்கமும் அதுவல்ல, அவர் அந்த நோக்கத்துக்கு யாருக்கும் விளங்கப்படுத்துறதுக்காக சொல்லவும் இல்லை. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன செய்யும்? இந்த மாதிரி வந்து ஆகும். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை தவறில்லை இடத்துக்கு பல ஆதாரம் இருக்குது. வார்த்தை தவறில்லை இடத்துக்கு, ஆனா இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. காரணம், இதனுடைய விளக்கம் அதுவாகத்தான் என்ன செய்யும்? அமையும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். அதாவது வஇத் தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, அல்லாஹ் தஆலா ஸைதுடைய விஷயத்தை சொல்ற நேரத்தில் வஇத் தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி, நீ அல்லாஹ்வும் அருள் புரிந்து நீங்களும் அருள் புரிந்தவருக்கு நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ்வும் அருள் புரிந்து நீங்களும் யாருக்கு அருள் புரிந்தீர்களோ அவருக்கு நீங்கள் சொல்லுகிற நேரத்தில், ஸைதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படி சொன்னாங்க. இதை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஸைனபை திருமணம் முடிச்சு வைத்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த விளக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்டா, அல்லாஹ்வும் அருள் புரிந்து நீங்களும் அருள் புரிந்து, அல்லாஹ்வும் அருள் புரிந்து நீங்களும் அருள் புரிந்து. அப்ப இந்த வார்த்தை என்ன விளங்குது? சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். வெறுமனே என்ன, அந்த வார்த்தையை சேர்த்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த வார்த்தை அந்த இடத்தில் அதாவது சொல்லப்பட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தில் இந்த வார்த்தையை யார் பேசுகிறான்? அல்லாஹ் தஆலா. எனவே அது என்ன, அந்த வார்த்தை தவறு அல்ல. இதை யார் பேசக்கூடாது தெரியுமா? நாங்கள் இந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, நாங்களாக என்ன செய்யக்கூடாது, உருவாக்கி பேசக்கூடாது. காரணம், அது இணைவு எப்படி அர்த்தத்தை தான் என்ன செய்யும் தரும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு செய்தி, இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியில பாருங்க, அதாவது மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹும் நாடி நீங்களும் நாடியதால் என்ற வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஜஅல்தனி லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு இணையாக நீங்கள் இதை ஆக்கி என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குகிறீர்களா? உடனே சொல்லிவிட்டு சொன்னார்கள், பல் மாஷா அல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் மட்டும் நாடினால். ஒரு சில அறிவிப்புகள்ல மாஷா அல்லாஹு சும்ம ஷித்த, அல்லாஹ் நாடி பின்னர் நீங்கள் நாடினால், அல்லாஹ் நாடி பின்னர் நீங்கள் நாடினால் என்ற வார்த்தை. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தை அளவில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இணைக்க கூடாது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை நாங்கள்